வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இன்று, நாளை பிப்ரவரி 21, 22 இந்த 3 நாட்கள் இலங்கையில் ஒரு தீவிர மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதற்கு ஏற்றவாறு இலங்கையில் வாழும் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அமைப்பு இலங்கைக்கு நேர் தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒரு இணைப்பு சுழற்சியாக, மேலும் ஒரு நிகழ்வு ஒரு வளிமண்டல சுழற்சியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் இலங்கைக்கு தென்கிழக்கு, அதாவது தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி பயணித்து மாலத்தீவு வரை சென்று மீண்டும் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக குமரிக்கடலை வந்தடையும். இந்த நிகழ்வு குமரிக்கடல் அடைந்த பிறகு வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து படிப்படியாக முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும், தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு இன்று மாலை பிறகு படிப்படியாக தீவிரமடையும். காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து நாளை முழுமையாக விலகி காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மாலைக்கு பிறகு இந்த நிகழ்வு இலங்கை கிழக்கு பகுதி தீவிரமடைந்து இலங்கைக்கு வடக்கு பகுதி வரை, யாழ்ப்பாணம் கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து மீண்டும் உயரழுத்தம் காரணமாக மேற்கே முன்னேற முடியாமல் மீண்டும் தெற்கு நோக்கி பயணித்து பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி சென்று செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மீண்டும் பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது, ஒரு வளிமண்டல சுழற்சியாக. இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கை படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் அம்பாறை, மட்டக்களப்பு தொடங்கி யாழ்ப்பாணம் வரை உள்ள கடலோரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று படிப்படியாக பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று யாழ்ப்பாணம், பரித்துறை இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று குறைவாக இருந்தாலும் முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை, சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி, மேலும் அவிச்சவலை, மேலும் கோட்டை, ஹாலி, அம்மந்தோட்டை, மாத்தறை, பனாமா, பதுளை, அம்பாறை, மட்டக்களப்பு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. என்று கனமழை ஓரிரு பகுதியில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். 12 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 20ஆம் தேதி. அதே வழியில் நாளை பிப்ரவரி 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பெரும்பாலான இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாக வாய்ப்புள்ளது. அதாவது மிக கனமழை என்பது அதிக கனமழைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. மிக கனமழை என்பது 12 சென்டிமீட்டர் தொடங்கி 21 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் பதிவாகும் இடம் மிக கனமழை. அதேவேளையில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைத்தால் அது அதிக கனமழையாக கிடைக்கும். இந்த மழைப்பொழிவு நாளை இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு இந்த இடங்கள்லாம் பரவலான கனமழை. அதேவேளையில் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா, மேலும் நுவரெலியா, ரத்தினபுரி, கண்டி, பதுளை, அம்மந்தோட்டை, மாத்தறை, மேலும் காலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், தம்புள்ளை, அவிச்சவலை, நுவரெலியா இந்த இடங்கள்லாம் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 21ஆம் தேதி உச்சகட்ட மழை இலங்கையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பெரும்பாலான நேரங்களில் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களில் தொடங்கும் மழை தொடர்ந்து மழை விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களிலும் இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகாலையும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை 21ஆம் தேதி. 22ஆம் தேதியும் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு. அதே வழியில்
பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் மிக கனமழை என்பது திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை, பனாமா, மேலும் கண்டி, ரத்தினபுரி, நுவரெலியா இந்த கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக மிக கனமழையாக கிடைக்கும். அனைத்து மாகாணங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் யாழ்ப்பாணம், பத்துறை இந்த இடங்களுக்கு குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்பு. மற்ற மாகாணங்களுக்கு பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. பிப்ரவரி 22ஆம் தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. நிகழ்வு சற்று கிழக்கே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தெற்கே நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே. பிப்ரவரி 23 பிப்ரவரி 24, 25 தேதியிலும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 24, 25 தேதிகளிலும் அதேவழியில் நிகழ்வு சற்று இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் படிப்படியாக செயலிழந்து மீண்டும் ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வரை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தால் பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 தேதியில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் முன்னெச்சரிக்கை என்பது பிப்ரவரி 20, நாளை பிப்ரவரி 21, 22 தேதி இந்த 3 நாட்கள் ஒரு தீவிர மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு நாள் மட்டும் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பு பெரும்பாலான மாகாணங்களில். நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்தாலும் யாழ்ப்பாணம், பரித்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதன் பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். ஆனால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இன்று பிப்ரவரி 20, நாளை பிப்ரவரி 21, 22 இந்த 3 நாட்கள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்துவிடும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.